ஓகே, இங்க நமக்கு வந்து சம் மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டினுடைய ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டொலுவின் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொலுவின் மாலிகுல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. CH வந்து நமக்கு வந்து டொலுவின் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் ஒரு நைட்ரோ காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சின் ரிங்கு ப்ளஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப்பும் ஒரு NO2 குரூப்பும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. NO2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே NO2 குரூப். ஆமாம், ரெண்டுமே NO2 குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சின் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு வந்து NO2 குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க NO2 குரூப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே உள்ள வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறைய இருக்கணும். அப்போ இந்த கேஸில் என்ன ஆகும், மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான் வந்து பென்சின் ரிங்குள்ள கொடுக்கும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து அதிகமாகிடும். இங்கே நமக்கு என்ன ஆகும், மெத்தில் குரூப் வந்து கொடுக்கும், நைட்ரோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாங்கிக்கும். இங்கே என்ன ஆகும், நைட்ரோ குரூப் வந்து இந்த நைட்ரோ குரூப்பும் வாங்கிக்கும், இந்த நைட்ரோ குரூப்பும் வாங்கிக்கும். அப்போ அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே கம்மியாக இருக்கும், இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி. அப்போ இதான் பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி. இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் தான் நமக்கு வந்து இருக்குன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும்.